வணக்கம் பானு. மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 40 முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என 10 நாட்களுக்கு முன்னதாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதனை அடுத்து மழை அளவும் குறைந்ததால், கடலில் காற்றும் குறைந்ததால் இன்று காலை 10 நாட்களுக்கு பிறகு இன்று காலை நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அதற்கு மீன்வளத்துறை அனுமதி அளித்துள்ளது. கடந்த 9 தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூட்டப்புலி, பெருமணல், இடிந்த கரை, உவரி, கூத்தன்குழி உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களில் உள்ள சுமார் 10,000 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை நெல்லை மாவட்டத்தில் மழை நின்றுவிட்டதாலும் காற்றின் வேகம் குறைவாக உள்ளதாலும் 1500 ஃபைபர் படகுகள் மூலம் சுமார் 10,000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க இன்று சென்றுள்ளனர். இதனால் இந்த பகுதி மீனவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 10 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாததால் அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே இதை நாம் பதிவு செய்திருந்தோம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று அனைவரும் மீன்பிடிக்க சென்றிருப்பது அவர்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதுபோன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் விவசாயிகளுக்கு வழங்குவது போல், பயிர்கள் எதுவும் பாதிப்படைந்தால் விவசாயிகளுக்கு வழங்குவது போல் தங்களுக்கும் ஏதாவது நிதி உதவி தமிழக அரசு சார்பில் அளித்தால் நன்றாக இருக்கும் என்று இன்று காலையில் மீன்பிடிக்க செல்லும் முன் மீனவர்கள் நம்மிடம் பேசுகையில் தகவல் தெரிவிக்கையில் தெரிவித்தனர். இதற்கு அடுத்தபடியாக நேற்றும் பரவலாக நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை அளவு எதுவும் பதிவாகவில்லை. பாபநாசம் அணை பகுதியில் 3 மில்லிமீட்டரும், சேர்வலாறு அணை பகுதியில் 2 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. பாபநாசம் அணைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்வதால் 1185 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பானு, அணையில் இருந்து பாசனத்திற்காக 204 கன அடி நீர் மற்றும் பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக திறந்து விடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்த மழையால் கடந்த 3 நாட்களில் பாபநாசம் அணை தென் மாவட்டங்களின் உயிர் நாடி, குடிநீர் தேவை மற்றும் பாசன தேவைக்கு உயிர் நாடி என கூறப்படும் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 15 அடி உயர்ந்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்று காலை பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 69.80 அடியாகவும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 85 அடியாகவும், சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 83.69 அடியாகவும் உள்ளது. மழைப்பொழிவு குறைந்தாலும் கோடை மழை ஓரளவு பெய்து பாபநாசம் அணையின் நீர்மட்டம் உயர்ந்திருப்பது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பானு.